வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 37வது நாளுக்கான கொஷின்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்க, கேள்வி எண் 361 ஆரம்பிக்கிற முதல் கொஷினே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷினாக தான் கொடுத்துருக்கேன் பாருங்க. x = 2.414 எனில் x - 1/x the whole square-இன் மதிப்பானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. x - 1/x எக்ஸோட வேல்யூ பிரச்சனை இல்லை. எக்ஸுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா 2.414 மைனஸ் 1/xக்கு வேல்யூ தெரியணும். 1/xனா 1/2.414 கரெக்டா? இப்போ 1/2.414 நம்ம இதோட வேல்யூல 1 இந்த 2441 டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத சொல்லணும். அது கொஞ்சம் சிரமமா இருக்கும். நம்ம என்ன ஐடியா யோசிக்கலாம் அப்படின்னா, இப்போ 1/2ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1/2 அப்படின்னா வேல்யூ தெரியும் 0.5 அப்படிதானே. 1/2னா அரை. ஸோ அரை 1/2க்கு 0.5. இந்த 1/2.414 2வை விட அதிகமாக இருக்குது. பையில் இருக்கிறதால இங்கே ஆன்சர் 0.5 விட கம்மியாக வரும். 0. இது 2வை விட ஒரு 4 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கேயும் அந்த லெவலுக்கு தான் கம்மியாக இருக்கும். ஸோ ஆன்சர் என்ன வர சான்ஸ் இருக்குது அப்படின்னா 0.414 0.5 வராமல் 5லேருந்து கொஞ்சம் குறையும். அதை எந்த ஆன்சராக எடுத்துக்கிறோம்னா 414 எடுத்துக்கிறோம். ஏன் அந்த மாதிரி எடுக்கிறோம் சார், வேறு எதுவும் ஆன்சர் வராதா அப்படின்னா, நீங்கள் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா ஃபுல் வேல்யூவாக தான் இருக்குது. ஒன்று மேலே ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதால உள்ள என்ன வந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டே இருந்தாலும் ரூட் போயிடும். அப்போ கண்டிப்பாக எது வராதுன்னா இந்த ரூட் 2 வராது. இது கிடையாதுன்ற முடிவுக்கு வரலாம். மீதி இருக்கிறதுல ஏதோ ஒன்று தான் ஆன்சர். கரெக்டாக நான் சொல்ல வர்றது 1/2னா 0.5. இங்கே 2 விட அதிகமாக இருக்குது. பையில் அதிகமாக இருந்தால் மேலே கம்மி ஆகும். அப்போ 0.5 விட கம்மியாகணும். ஸோ 0.4 இல்லை 0.3 அந்த லெவலில் வரும். இங்கே கீழே இருக்கிற ஆப்ஷன் வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணுறோம்னா கண்டிப்பாக இதே லெவலில் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்களேன், 2.414ல் 0.414 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் 2. பவரில் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 4. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி 4 அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. சொல்கிறது புரியுதா? இல்லைனா இன்னொரு ஐடியா வச்சும் வரலாம். மேலே ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். கொடுத்துருக்கிறதுல எது ஸ்கொயர் நம்பர்னா 4 தான் ஸ்கொயர் நம்பர். அப்போ அதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கும் வரலாம். நான் சொல்கிறது புரியுதா? எப்பயாவது சில நேரங்களில் இப்படி டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்குறாங்கன்னா நம்ம இதில் இன்னும் வேலை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எக்ஸை எல்சிஎம் எடுத்துட்டுலாம் யோசிப்பாங்க. எக்ஸை எல்சிஎம் எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதே மாதிரி x² - 1 அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் வரும். பெட்டர் இதுதான். இந்த சின்ன லாஜிக் தெரிஞ்சிருந்தா போதும். 1/2னா 0.5. அப்போ 1/2 விட அதிகமாக இருக்குது. அப்போ வேல்யூ 0.5 விட கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியாக இருக்கும்போது இங்கே கீழே இருக்கிற ஆப்ஷனையும் பார்க்குறேன், எதுவுமே பாயிண்ட்ல இல்லை. ஸோ இந்த பாயிண்ட் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும் அப்படிங்கிற ஐடியா தெரிஞ்சதுன்னா ஆன்சர் சொல்லிடலாம். நம்ம புரிஞ்சு முடியுதா? இது மாதிரியான கொஷின்ஸையும் ரீசனிங் மாதிரி, இது ரீசனிங் கிடையாது தான், ஆப்டிடியூட் தான். ஆனால் இது மாதிரியான கொஷின்ஸையும் நம்ம ரீசனிங்காக யோசிச்சு போட்டோம்னா ஆன்சர் சொல்லிடலாம் பாருங்க. சரிங்களா? அதுதான் 362. இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாமே. ஒரு மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்கோம். யோசிச்சு பாருங்க. ஆன்சர் என்னன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்றதுக்குள்ள உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. சரியா? ஓகே. இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சைடில் இருக்கிற 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்றோம். 4 × 3 4 3 12 பை கீழே இந்த 3வது நம்பரால, இந்த ரைட்ல இருக்கிற நம்பரால டிவைட் பண்றேன். 1 2 2 6 2 12 உள்ள இருக்கிற நம்பர் கிடைக்குது பாருங்க. 9 × 2 9 2 18 பை இந்த தேர்ட் நம்பரால 3ஆல டிவைட் பண்றேன். 1 3 3 6 3 18 நடுவில் இருக்கிற நம்பர் கிடைச்சிச்சு. அப்போ இது ரெண்டையும் பெருக்கிறேன். 7 14 140 பை இந்த நம்பரால டிவைட் பண்றேன். 5ஆல 1 5 5 2 10 மீதி 4 8 5 40. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி 28. முடிஞ்சு பாருங்க. சைடில் இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரைட்ல இருக்கிற நம்பரால டிவைட் பண்றாங்க. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்ததான் கேள்வி எண் 363. 20% தள்ளுபடிக்கு பின்னரும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. குறித்த விலை ரூபாய் 2200 எனில் அடக்க விலை என்ன? இதுக்கு நான் உங்களுக்கு 2 மெத்தட்ல ஆன்சர் சொல்ல போறேன் பாருங்க. என்னென்ன அப்படின்னா, ஒன்று நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின்லேருந்தே எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. பொருளோட குறித்த விலை சொல்லிட்டாங்க. பொருளோட குறித்த விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2200 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ், பொருள் மேலே குறிச்சிருந்தது. அதில் அவங்க எவ்வளோ தள்ளுபடி தராங்க அப்படின்னா 20% தள்ளுபடி தராங்க. அப்போ 20% அப்படின்னா 2200ல் 10% அப்படின்னா 220. 20% அப்படின்னா டபுள் மடங்கு 440. அப்போ இதில் அவங்க எவ்வளோ தள்ளுபடி தராங்கன்னா 440 ரூபா தள்ளுபடி தராங்க. அப்போ 440 ரூபா தள்ளுபடி தந்தாங்க அப்படின்னா 1 7 1760. இது வந்து செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக 2200 ரூபா குறித்து 20% தள்ளுபடி தராங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 1760. ஆனால்
இந்த 1760க்கு வித்ததுலேயே அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னா 10% லாபம் கிடைச்சிருக்கு. எவ்வளோ கிடைச்சிருக்கு? 10% லாபம். 10% லாபம் கிடைச்சே இந்த 1760. அப்போ அவங்களுடைய ஒரிஜினல் காஸ்ட் 1760 விட கம்மியாக இருக்கணும். கரெக்டாக ஒரு 1500 600 700 சம்திங் ஏதோ ஒன்று இருக்கணும். ஆனால் இதை விட கம்மியாக இருக்கும். அப்போதான் லாபம் கிடைச்ச பிறகு 1760 வரும். ஸோ 1760 விட ஆன்சர் கம்மியாக இருக்கணும். ஸோ இது கிடையாது, இது கிடையாது, 1760 கிடையாது. ஏன்னா லாபம் கிடைச்சிருக்குல்ல. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும்னா 1600 தான் இருக்கும். வேணா யோசிச்சு பாருங்க. 1600 ரூபாய் ஒரிஜினல், அதாவது காஸ்ட் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா, ஒரிஜினல் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா 10% லாபம். அப்போ 10% லாபம்னா எவ்வளோ ஆகுது? 160. ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா என்ன வருது? 1760. கரெக்டாக வந்துச்சான்னு பாருங்க அவங்களுடைய செல்லிங் ப்ரைஸு. கரெக்டாக. ஸோ அதோட ஒரிஜினல் காஸ்ட் இல்லை அடக்க விலை எவ்வளோ அப்படின்னா 1600 ரூபாய். புரியுதா? இது அவங்க சொன்னதுலேருந்தே நம்ம வர வச்சது. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா தாராளமாக இதே மாதிரியே போட்டுடலாம். ஃபார்முலா அது இதெல்லாம் மெமரி பண்ண வேண்டாம். இல்லை எனக்கு ஒரு ஃபார்முலா வேணும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கான ட்ரிக்கையும் தரேன் பாருங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஒன்றும் இல்லை, தள்ளுபடினா விலை குறையும். கரெக்டாக. அப்போது பர்சன்டேஜ்னாலே 100%. 100லேருந்து தள்ளுபடி பண்ணுறதால இந்த 20% மைனஸ் பண்ணுறேன். 100ல் 20 போயிடுச்சு அப்படின்னா 80. ஏன்னா தள்ளுபடின்றதால மைனஸ் பண்ணுறேன். 10% லாபம் கிடைக்குது. அப்போ 100 கூட லாபம்ன்றது ப்ளஸ்ஸு. அப்போ 100 + 10 என்ன கிடைக்கும்? 110. அதை கீழே போகிறேன். நான் சொல்கிறது புரியுதான்னு பாருங்க. தள்ளுபடியை மேலே போடுறோம், தள்ளுபடினா குறையும், அதனால மைனஸ். லாபத்தை கீழே போடுறோம், லாபம்னா அதிகமாகும், அதனால ப்ளஸ். இன்ட்டு அந்த பொருளோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2200. கேன்சல் பண்ணால் முடிஞ்சிச்சு பாருங்க. 0 0 கேன்சல் ஆகிடும். 1 11 11 11 22 0 80 × 20 82 16 1600 முடிஞ்சிச்சு பாருங்க. இதுதான் அந்த பொருளோட ஒரிஜினல் ப்ரைஸ் இல்லை அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ். நம்ம புரிஞ்சு முடியுதா? ஃபார்முலாவா இது தேவை அப்படின்னா 100 மைனஸ் தள்ளுபடி, அதாவது 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் லாபம் இன்ட்டு குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ். இதுதான் உங்களுக்கு ஃபார்முலாவாக தேவைன்னா அடக்க விலை வேணும் அப்படின்னா நம்மளுடைய புக்கில் இதுதான் ஒரு ஃபார்முலாவாக கொடுத்துருப்பாங்க. நான் இங்கே உங்களுக்கு ஃபார்முலாவாக ஃபஸ்ட்டு சொல்லாமல் டைரெக்டாக எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். கொஷின்லேருந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டேன். ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா அந்த மைனஸ் ப்ளஸ்லாம் மாறி வரும்போது எதை எங்கே வைக்கிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. சில நேரம் அடக்க விலை கொடுத்துட்டு குறித்த விலை கேட்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே தலைகீழாக மாற்றிக்கணும். ஸோ நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 முறை இந்த மாடலை வச்சு அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஓகேவா? நான் இங்கே உங்களுக்கு ஒரு கொஷின் தரட்டுமா? நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணுறீங்களா? ஆன்சர் என்ன வரும்னு சொல்கிறீங்களா? கொஷின் என்ன அப்படின்னா 30% தள்ளுபடிக்கு பின்னரும் 30% தள்ளுபடிக்கு பின்னரும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. 30% தள்ளுபடிக்கு பின்னரும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. பொருளின் குறித்த விலை 3300. பொருளின் குறித்த விலை 3300 எனில் அதனுடைய அடக்க விலை எவ்வளவு? சொல்றது புரியுதுங்களா? இது டிஸ்கவுண்ட். 30% டிஸ்கவுண்ட் தள்ளுபடி தந்த பிறகும் ஒரு வியாபாரிக்கு 10% ப்ராஃபிட் லாபம் கிடைக்கிறது. பொருளின் மார்க்கெட் பிரைஸ் குறித்த விலை ரூபாய் 3300 எனில் காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? இதே தான். நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் ஓகே தான். ஃபார்முலா எல்லாம் சொன்னோம் இல்லையா, தள்ளுபடினா மைனஸு, லாபம்னா ப்ளஸ்ன்னு, அந்த ஐடியா யூஸ் பண்ணி போட்டிங்கனாலும் சரிதான். போட்டு என்ன ஆன்சர் வருதுன்றதை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் உங்களோட நோட்டில் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுதான் கேள்வி எண் 364. 54 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் செல்லும் ரயில் வண்டி நடைமேடையை 20 நொடிகளில் கடந்து விடுகின்றது. மேலும் அதே திசையில் 6 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் நடக்கும் ஒரு மனிதனை 12 நொடிகளில் கடந்து விடுகிறது. அப்பொழுது ரயிலின் நீளம் மற்றும் நடைமேடையின் நீளம் ரெண்டுத்தோட நீளமே கேட்டிருக்காங்க. ரயிலோட நீளமும் நடைமேடையினோட நீளமும் கீழே அதோட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதான் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. கரெக்டா? ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம முடிச்சிடலாம். இங்கே பாருங்க, ரயிலோட ஸ்பீடு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக. ஒரு ரயில் நடைமேடையை கடக்கிறதையும் மனிதனை கடக்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். ஸ்பீடு வந்து 54 கிலோமீட்டர் பை மணி. எவ்வளோ நொடியில் கிடக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 20 நொடியில் கிடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து நடைமேடை அந்த ரயிலோடைய நீளம் கொடுக்கும்போது மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 54 கிலோமீட்டர் பை மணின்றது ஸ்பீடு இல்லையா? இந்த ஸ்பீடையும் நம்ம என்னவா மாற்றிக்கணும்னா மீட்டர் பை செகண்டாக மாற்றணும். 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 5/18 மீட்டர் பர் செகண்ட்னு எழுதலாம். என்ன எழுதலாம்? 1 கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும்னா 5/18. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது 54 × 5/18. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது 5/18 மீட்டர் பர் செகண்ட்.
அப்போ எப்படி வருதுன்னா உங்களுக்கு தேவையானது எப்படி வருதுன்னு சொல்லட்டுமா? ஒன்றும் இல்லை, கிலோமீட்டர் பெர் ஹவர். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். 1 ஹவர் அப்படிங்கிறது 3600 செகண்ட். ஏன்னா 5/18 ஒரு மறந்துச்சுன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போடலாம். 0 கேன்சல் ஆகிடும். ரெண்டாம் வாய்ப்பாடு I2 10 18 36. இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் மெமரி எல்லாம் பண்ணது இல்லை, இப்படி வர்றது தான். சரியா? ஸோ 5/18. இந்த பக்கம் வந்தோம்னா டிஸ்டன்ஸுங்கிறது ட்ரெயினோட டிஸ்டன்ஸும் வரும், அந்த நடைமேடையுடைய டிஸ்டன்ஸும் வரும். ட்ரெயினுடைய டிஸ்டன்ஸ், நடைமேடையோட டிஸ்டன்ஸ் தான் அவங்க கீழே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஆப்ஷன் தான் பண்ண போகிறோமே, ஒவ்வொரு ஆப்ஷனையும் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையே எடுத்துக்கிறேன். ட்ரெயினுக்கு 150, நடைமேடைக்கு 130. அப்போ 150 ஒரு 130 என்ன கிடைக்குது அப்படின்னா 280 பை டைம். எவ்வளோ நேரத்தில் கிடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? 20 நொடியில் கிடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 20 கேன்சல் பண்ணால் ரெண்டு பக்கமும் ஒரே ஆன்சர் வந்துச்சுன்னா கரெக்ட், இல்லைனா தப்பு. பாருங்கள், இந்த பக்கம் 18 18 54. அப்போ 5 15 கிடைக்குது லெஃப்ட் சைடில். இங்கே 0 0 2 14 2 28. ரைட் சைடில் 14 கிடைக்குது. ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிடையாது. முடிஞ்சிச்சா? ஆப்ஷன் பி வருவோம். 160 140. ஸ்பீடு மாற போகிறது கிடையாது, அதே தான் எடுத்துக்கிறோம். 5/18. டிஸ்டன்ஸ் தான் மாத்திரம். இங்கே 150 130 எடுத்ததை இங்கே 160 140 எடுக்கிறோம். 160 140 கூட்டணும் அப்படின்னா 300. அப்போ டிஸ்டன்ஸ் 300 பை டைமிங் தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 20. இப்போ ரெண்டு பக்கமும் சமமாக வருதான்னு பாருங்கள். 18 18 54. அப்போ 5 15 0 0 2 15 2 30. அப்போ இந்த பக்கமும் 15, ரெண்டும் ஈக்குவலாக வருது. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஏன்னா அங்கே 160 140 இருந்தால் தான் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வருது. மற்ற எதை போட்டாலும் வரப்போகிறது கிடையாது. இங்கே 106 140, இங்கே 160 104 இருக்குது. கண்டிப்பாக அது ரெண்டுத்தையும் போட்டால் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாருங்க, ஏன்னா இந்த பக்கம் எப்படி இருந்தாலும் மாறாது. 54 × 5/18 15 தான் வரப்போகுது. ரைட் சைடில் மேலே 300 வரணும், அப்படின்னா தான் நமக்கு 15 வரும். ஸோ இங்கேயும் 300 வராது, இங்கேயும் 300 வராது. அப்போ சியும் டியும் கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகவே இல்லை. சப்போஸ் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வேணுனாலும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதே திசையில் 6 km/மணி வேகத்தில் நடக்கும் ஒரு மனிதனை 12 நொடிகளில் கடந்து விடுகிறது. அதே திசையில் நடக்குதுன்னா டிஸ்டன்ஸ் நம்ம மைனஸ் பண்ணணும், அந்த ஸ்பீடை நம்ம மைனஸ் பண்ணணும். இங்கே 54, இங்கே 6. 54லேருந்து 6 கழிச்சோம் அப்படின்னா 48. அப்போ 48 இன்ட்டு இதுவும் 5/18. ஏன்னா ரெண்டுமே கிலோமீட்டர் இல்லையா, அதனால. இப்போ டிஸ்டன்ஸ் பாருங்கள், அதே 160 140. ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 300 பை டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே எவ்வளோ நொடியில் கிடக்குது? 12 நொடியில் கிடக்குது. அப்போ இங்கே 300 வராது, சாரி. இங்கே என்னன்னா ஒரு மனிதனை கிடக்குது, அங்கே நடைமேடையை கடந்துச்சு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் கூட்டணும். இங்கே மனிதனை மட்டும்தான் கிடக்குது. அப்போ மனிதனை வரும்போது நடைமேடை வராது. எதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும்? ட்ரெயினோட டிஸ்டன்ஸ், அதாவது ட்ரெயினுடைய லென்த்து 160 பை எவ்வளோ நொடியில்? 12 நொடியில் பை 12. புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? நடைமேடை வரும்போது அதோட டிஸ்டன்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணும். இங்கே ஒரு மனிதனின் போது மனிதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது கிடையாது. ஓகேவா? அப்போ பாருங்க, இங்கே கேன்சல் பண்ணோம்னா 9 2 18 24 2 48 3 9 8 3 24. அப்போ இந்த பக்கம் என்ன கிடைக்குது? 8 5 40 பை 3ன்னு கிடைக்குது. அப்படியே ரைட் சைடில் வருவோம். இங்கே 6 2 12 8 2 16 0 3 2 6 4 2 8 0. அப்போ ரைட் சைடில் என்ன கிடைக்குது? 40 பை 3. ரெண்டு பக்கமும் சரியாக வருது பாருங்க. நம்ம ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ரைட் ப்ரூவ் பண்ணிட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எடுத்தும் காட்டணுன்றதுக்காக நான் அதையும் எடுத்து காட்டியிருக்கேன். புரிஞ்சு முடியுதா? ட்ரெயின் சம் ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க. ஒருவேளை கேட்டாங்கன்னா இந்த சம்மு இல்லை இந்த மாடலில் நான் ஒரு சில சம்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து தரேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க போதும். சரிங்களா? அடுத்ததான் 365. ஒரு செவ்வகத்தின் நீளம் 12 மீட்டர், அதன் அகலம் 8 மீட்டர் எனில் செவ்வகத்தின் சுற்றளவானது. அது மாதிரி நான் உங்களுக்கு ஒரு நாள் 10 கொஸ்டின் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினையும் கலந்து தான் கொடுக்குறேனே. ஒரு சிலது கொஞ்சம் உங்களுக்கு சுத்தமாக நீங்கள் இது உதாரணத்துக்கு இதில் பார்த்த 361வது கேள்வி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்திருக்கும். அது அப்படியே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப யோசிப்பீங்க எப்படி போகிறதுன்னு. இப்போ இந்த 365வது கேள்வி பார்த்தீங்கன்னா இது இப்படி இல்லை, தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நீங்கள் பாட்டுக்கு போட்டுருவீங்க. ஏன்? அவங்க லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதோட சுற்றளவு, செவ்வகத்துடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா 2 × L + Bன்னு தெரியும். அப்போ 2 × லென்த்தையும் பிரெத்தையும் கூட்டுறேன், 12 8 கூட்டினேன்னா 20, பேருக்குன்னா 40. முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஒரு டைம் எடுக்குமா சார்? ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் இருக்கிற 10 கொஸ்டினையும் கஷ்டமாக கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு மேத்ஸ் மேலே ஒரு வெறுப்பாயிடும். என்னடா எல்லாமே கஷ்டமாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் நிச்சயமாக அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. அவங்க கொடுக்குற 25ல் ஒரு 17லேருந்து 20 கொஷின் உங்களுக்கு நல்ல வெல் தரவுடாக நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஷினாக தான் இருக்கும். 25ல் 17 to 20 கொஷின் உங்களுக்கு நல்லாவே தெரியும், பிரச்சனையே இருக்காது. மீதி இருக்கிற ஒரு 5லேருந்து 8 கேள்வி தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நீங்கள் யோசிச்சு போகிறது மாதிரி இருக்கும்.
அந்த கொஷின்ஸுக்கு எல்லாம் கூட நீங்கள் நல்லா அட்டன் பண்ணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம கொஷின்ஸ் பார்த்துட்டு வர்றது. சரிங்களா? ஸோ எல்லா டைப் ஆஃப் கொஷினும் தான் கலந்துருக்கும். நீங்கள் எனக்கு ஈஸியாக இருக்குது இதெல்லாம் போட மாட்டேன் நான் விட்டுருவோம், ஈஸியாக இருந்தால் டக்குன்னு போட்டு முடிச்சிருவோம். சில நேரம் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா பேசிக்கில் தப்பு பண்ணுறோம். இருக்கிற பெரிய பெரிய கொஸ்டின் எல்லாம் பார்த்து வச்சிருவோம், டைம் அண்ட் ஒர்க் அது இது அதில் இருக்கிற எல்லா டைப்லாம் பார்த்துட்டேன் சார்ட்டு எங்கே விட்டுருவோம்னா அதோ இந்த மாதிரி செவகத்தின் சுற்றளவுன்னு கேட்டு வச்சிருப்பாங்களா, நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா இதை கவனிக்க மாட்டாங்க, பெரிமீட்டரா ஏரியாவான்னு கவனிக்காம பரப்பளவு நினச்சி டக்குன்னு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுவும் அவங்க ஆன்சர் பாங்களா, நீங்கள் பரப்பளவு நினச்சி மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 96 வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்னு அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். சுற்றளவா பரப்பளவா பெரிமீட்டரா ஏரியாவான்னு கவனிக்காம டக்கு நமக்கு L/B தான் ஞாபகம் வரும், அதை பண்ணிடுவோன்றதுக்காக தான் ஆப்ஷனே ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க பாருங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் இல்லாமல் ரொம்ப கவனமாக போடுங்க. டைம் ரொம்ப மினிமமாக தான் எடுக்கணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய சம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட பார்க்குற சம்மை எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், திரும்ப 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 ரிப்பீட்டடாக போட்டு பார்க்குறோன்றது தான் முக்கியம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. 366. ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. இயந்திரத்தின் அடக்க விலை ரூபாய் 60,000. 3 வருடங்களுக்கு பின் இதன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க, 60,000 ரூபாய் முதல்ல இருக்கு. கரெக்டா? 5% குறையுது. அப்போ முதல்ல 5% குறையுது. இது ஃபர்ஸ்ட் இயர் பாருங்க. 60,000த்துல 10%னா 6,000, 5% அப்படின்னா அதுல பாதி 3,000. அப்போ முதல் வருஷம் 3,000 ரூபாய் குறையுது. அப்போ 3,000 குறைஞ்சினா மீதி என்ன கிடைக்குது? 57,000 ரூபாய் கிடைக்குது. ரெண்டாவது வருஷம் 5%. அப்போ இதுல 10% அப்படின்னா ஒரு 0, 5,700. 5%னா இதுல பாதி 4, மீதி 1, 8 2 16, மீதி 1, 2 10, 0. இவ்வளோ வேலை குறையுதுன்னா 0, 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, இங்கே அதே மாதிரி 9ல் 8 போயிடுச்சுன்னா 1, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 5. இது ரெண்டாவது வருஷம். மூணாவது வருஷம் மறுபடியும் இதில் ஒரு 5% குறையுது. அப்போ பாருங்க, 54,150ல் 10%னா 54, 15. இதில் 10%. அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2 4, மீதி 1, 7 2 14, 7 2 14, 1 ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வராது, அதனால 0. அதுக்கப்புறம் 15, அதில் 7 2 14, மீதி 1 வரும், 2 10. கரெக்டாக புரியுது? 5% எப்படி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு 10% கண்டுபிடிச்சிட்டு அதை பாதி ஆக்கிடுறோம். இப்போ பாருங்க, மைனஸ் பண்ணணும். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே 5 போட்டுருவீங்க. இங்கேருந்து கடன் வாங்கி போடுறோம், இதெல்லாம் தான் தப்பு பண்ணுவீங்க, கொஞ்சம் கவனமாக பண்ணணும். அப்போ 10ல் 5 போயிடுச்சுன்னா 5. நீங்கள் பாரோ பண்ணும்போது இந்த இடத்துல 4 இருக்கும், இந்த இடத்துல 9 இருக்கும், இந்த இடத்துல 10 இருக்கும். அதெல்லாம் தப்பு நடக்கும். அதனால தான் ஒரு 3rd 4th ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு 6th ஸ்டூடெண்ட்டுக்கு மைனஸ் பண்ணுறது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லிட்டு வரேன். நமக்கு ஒரு மார்க்கும் முக்கியம். இவ்வளோ தூரம் போட்டு வந்து இங்கே மைனஸ் பண்ணுறதுல தப்பு பண்ணீங்கன்னா நமக்கு அப்படியே மார்க் போயிடும் பாருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, 9ல் 7 போயிடுச்சுன்னா 2, 4ல் 0 போயிடுச்சுன்னா 4, இங்கே 1, இங்கே பாரோ பண்ணோன்னா இங்கே 3, இங்கே 11ன்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ இதுவும் 4, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, 5. அப்போ எவ்வளோவுக்கு? 51,442 ரூபாய் 50 பைசா. 3 வருடங்களுக்கு பிறகு அதோட மதிப்பு இவ்வளோவா இருக்கும். ஒருவேளை இதே கொஸ்டின் அவங்க என்னன்னு கேட்கலாம் அப்படின்னா, 5 வருஷத்துக்கு பின்னாடி அது எவ்வளோ ரூபாய் குறைஞ்சிருக்கும். இப்போ குறைஞ்ச இந்த அமௌண்ட்டை கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டு மைனஸ் பண்ணி போடலாம். பொதுவாக அப்படி கேட்க மாட்டாங்க. இது கூட்டு வட்டி மாடலில் வரக்கூடிய கணக்கு. பெர்சன்டேஜ் எல்லாம் நம்ம ஈஸியாக போடுற மாதிரி தான் கொடுப்பாங்க. தாராளமாக இதே மாதிரியே போடலாம், தப்பு கிடையாது. அந்த இயந்திரத்துடைய விலை என்னன்றதை பார்க்குறோம். அதுலேருந்து 5% ஒரு வருஷமும் குறைச்சிட்டே வரும். 3 வருஷத்துக்கு கேட்டிருக்கிறதால 3 முறை, மேக்ஸிமம் 3 வருஷத்தை தாண்டி போட மாட்டாங்க. 2 இல்லைனா 3 வருஷம். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? சரியா? அடுத்ததான் 367. ஒரு திண்ம நேர்வட்ட உருளையின் ஆரம் 7 சென்டிமீட்டர், உயரம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பளவு மற்றும் வலைபரப்பு உருளை. இதோட சிலிண்டரோட ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கேட்டிருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும். CSA அதாவது வலைபரப்புக்கு நம்ம ஏற்கனவே என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்? 2πRH. அப்போ 2 பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸ் ஆரம் 7 இன்ட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 20. 7 7 கேன்சல் ஆகிடும். மீதி 44, 88, 880ன்னு கிடைக்குது. எது? வலைபரப்பு. அப்போ 880 பாருங்க, இங்கே ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ B கிடையாது, C கிடையாது. சார் இப்படி போடாமல் கூட சொல்ல முடியும். எப்படி சொல்லலாம்? நம்ம ஏற்கனவே ஐடியா சொல்லியிருக்கோம். வலைபரப்பு, மொத்த புறப்பரப்பு, கனவுலாம் கேட்குறாங்கன்னா ஆன்சர் 11ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? இப்போ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 - 8 0, இது 11ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இது வராது, இது 11ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 2 ஆன்சர் நிற்குது. மொத்த புறப்பரப்பை ட்ரை பண்ணோன்னா 8 1 9, 8 1 9, 8 1 9, 8 1 9, ரெண்டுமே 11ஆம் வாய்ப்பாட்டில் வருது பாருங்க. ஸோ வலைபரப்பு பிரச்சனை இல்லை, நம்ம போடாமையே கூட ஷார்ட்கட் வச்சு சொல்ல முடியும். ஆனால் மொத்த புறப்பரப்பு நம்ம கட்டாயம் என்ன பண்ணி தான் ஆகணும்னா போட்டு தான் ஆகணும்.
உங்களுக்கு மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்மளால ஆன்சரே சொல்ல முடியும். பாருங்கள், உருளைக்கு மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம அதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம். நான் இன்றைக்குமே உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதோட பிடிஎஃப் அனுப்பி விடுறேன். இந்த ஃபார்முலாஸுக்கு எல்லாம் 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் ரெண்டுத்துக்கான பிடிஎஃபையும் நான் உங்களுக்கு குரூப்பில் அனுப்பி விடுறேன். அந்த ஃபார்முலா ஷீட்டை கூட ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் போட முடியுமே. அதை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த ஃபார்முலாவை கொடுத்தாலும் எழுதுகிற மாதிரி ட்ரெயின் அப் ஆகிடுங்க. சரிங்களா? ஓகே, மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்னன்னா 2πr × h+r. மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா 2πr × h+r. அப்போ 2 பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7 இன்ட்டு h+r ரெண்டையும் கூட்டுறோம். 7 + 20 27. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 7 7 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறத பெருக்கணும் அப்படின்னா 2 × 27 54 54 × 2 108 × 11. ஏன் 11 வர அளவுக்கு எடுத்துருக்கோம்னா 11 பெருக்கிறது நமக்கு ஈஸி, அந்த ரீசனால. அப்போ பெருக்கணும்னா 1188. இல்லை நீங்கள் வழக்கமாக பெருக்கிறத விட பெருக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 1188 தோ இருக்குது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் மொத்த புறப்பரப்பும் வலைபரப்புக்குமான சரியான விடை. நம்ம புரிஞ்சுதா? இங்கே நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சப்போஸ் இந்த இடத்துல இதே உருளையினுடைய கன அளவு கேட்டிருந்தாங்கன்னா, ஏன்னா ஒரே கொஸ்டினில் 2 கேட்டிருக்காங்க, மொத்த புறப்பரப்பும் கன அளவு. அப்போ இதே கொஸ்டினில் வலைபரப்பும் கன அளவு கேட்க வாய்ப்பு இருக்குல்ல. ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இது 2வது கேள்வி. இந்த உருளையினுடைய கன அளவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் உங்களோட நோட்டில் இதையுமே போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா 368. த எல்சிஎம் ஆஃப் 90 150 225 இஸ் 90 150 225 மீச்சிறு மடங்கு. எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கண்டிப்பாக இருக்கிறதுலே பெரிய நம்பர் இல்லைன்னா அதோட பெரிய நம்பராக தான் இருக்குன்றதால 150 வராது. 225 டபுள் ஆக்கினாலே 450. அப்போ 350 வராது. இது 2 கிடையாது. மீதி 2த்துல எதுன்றது தான் முடிவு பண்ண போகிறோம். சரியா? 90 150 225. கரெக்டா? இது கூட இல்லாமல் நம்ம சொல்ற முடியும், இருந்தாலும் போடலாம். இப்போ எந்த வாய்ப்பாடில் போடலாம்? 5ஆம் வாய்ப்பாடு. 1 5 5 மீதி 4 8 5 40 3 5 15 0 4 5 20 5 5 25. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு. 6 3 18 5 3 30 15 3 45 10 15. 5ஆம் வாய்ப்பாடு. 6 வராது, அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். 2 5 10 3 5 15. 6 2 2ஆம் வாய்ப்பாடு. 3 2 6 1 2 2 3 வராது, அப்படியே வச்சுக்கிறோம். 3ஆம் வாய்ப்பாடு. 1 3 3 1 1 3 3. மீதி இருக்கிறத பெருக்கிறோம். 2 10 3 9 9 5 45 45 × 10 450. முடிஞ்சு பாருங்க. ஆப்ஷன் டி 450. ஸோ பெருக்கும்போது கூட இப்படி ஈஸியாக பெருக்கலாம். நீங்கள் அப்படியே மொத்தத்தையும் பெருக்கணும்னு கிடையாது. நான் என்ன பண்ணேன்னு தெரியுதா? 2 10 10ன்னா அந்த 0 அப்படியே வச்சுக்கிட்டேன். மீதி இருந்த நம்பரை மட்டும் பெருக்கிட்டேன். 3 15 5 3 45 அந்த 0 கூட சேர்த்துக்கிட்டேன். முடிஞ்சிச்சு பாருங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 450. ஓகேவா? 369 12 15 18 27 வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண்ணானது. இது கேட்கணும். நம்ம நிறைய முறை ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? ஒரு நம்பராக எடுத்துக்க சொல்லியிருக்கோம். முதல்ல 12 எடுத்துக்கிறேன். 12 எப்படி பிரிக்கலாம்? 3 12ன்னு பிரிக்கலாம். கொடுத்துருக்கிற நம்பரில் எதெல்லாம் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 9 9 9 கூட்டினா 27 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இருக்கட்டும். 9 4 13 13 ஒரு 6 19 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ இது ஆன்சர் இல்லை. 9 7 16 2 18 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இது ஆன்சராக இருக்கலாம். 9 2 7 2 9 9 9 18 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இது ஆன்சராக இருக்கலாம். சரி, அப்போ 1 கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த நம்பர் வரும் 4ஆம் வாய்ப்பாடு. 4ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா ரூல் என்ன? லாஸ்ட் 2 நம்பர் 4ஆல் டிவைட் ஆகணும். அப்போ பாருங்க 90 90 4ஆம் வாய்ப்பாட்டில் வருமானு பார்க்குறேன். 80 84 88 92 தான் வரும். 90 வராது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. இது ஆல்ரெடி பி கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். 20 20 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். சரி, இது இருக்கட்டும். அடுத்து பார்க்கலாம். இங்கே 70 70 4ஆம் வாய்ப்பாட்டில் வருமானு பார்க்குறேன். 5 60 64 68 72 தான் வரும். 70 வராது. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. 3 ஆன்சர் கிடையாதா? முடிஞ்சிச்சு. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி 9720. அவ்வளோதான் பாருங்க. வேற எதுவுமே கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. அழகாக இதை பிரிக்க தெரிஞ்சால் போதும். ஒரே ஸ்டெப்பில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம புரிஞ்சு முடியுதா? சரியா? அடுத்ததா கேள்வி எண் 370. இது பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின், கொஞ்சம் வேலை எடுக்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கேற்ற நான் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு கொடுக்கும்போது அப்படிதான் யோசிச்சு கொடுத்துட்டு இருக்கேனே. ஒரு 7 இல்லை 6 கேள்விகள், ஒரு 5 கேள்வி கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்த்த உடனே போட்டுற மாதிரி. மீதி இருக்கக்கூடிய 4-5 கேள்விகள் நீங்கள் ட்ரை பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி தான் போகிறது மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த 10 கேள்வி நீங்கள் இப்போ போட்டு பார்த்து முடிக்கிறதோட இல்லாமல் நீங்கள் உங்கள் நோட்டில் நீங்கள் தனியாக கொஸ்டினை எழுதி மறுபடியும் நீங்கள் போட்டு பார்க்கணும். இந்த கொஸ்டினாக நம்மளால டைமிங்குள்ளே முடிக்க முடியுதா அப்படின்ட்டு. சரியா? 370
2x plus 3y equal to 31, y minus z equal to 4, மேலும் x plus 2z equal to 11 எனில் x plus y plus z இன் மதிப்பானது. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா இதில் 2x 3yன்ட்டு எக்ஸுக்கும் ஒய்க்கும் முன்னாடி நம்பர் இருக்குது, இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. நான் இங்கேருந்து வரேன், இதில் என்ன பண்ணுறேன்னா ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். 4 மைனஸ் z அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் z. ஸோ ஒய்யோட வேல்யூ 4 ப்ளஸ் z. அதே மாதிரி இங்கே வரேன், எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன், ப்ளஸ் 2z அங்கே கொண்டு போகிறேன். 11 ப்ளஸ் 2z அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 2z. ஸோ எக்ஸோட வேல்யூ 11 மைனஸ் 2z. கரெக்டா? இப்போ எடுக்காத இந்த லைனை எடுத்துக்கிறேன். இதில் என்ன இருக்கு? 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 31 இருக்கு. பாருங்க 2 இன்ட்டு எக்ஸ், எக்ஸோட வேல்யூ தான் அதை வச்சிருக்கோம். பாருங்க என்ன வச்சிருக்கோம்? 11 மைனஸ் 2zன்னு வச்சிருக்கோம். ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய், ஒய்யுடைய வேல்யூ தான் வச்சிருக்கோம். பாருங்க என்ன வச்சிருக்கோம்? 4 ப்ளஸ் z ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 31. இப்போ இந்த ரெண்டை உள்ள கொடுங்க. ஈர் 11 22 மைனஸ் ஈர் 2 4z. இந்த 3 உள்ள கொடுங்க. முன்னாங்கு 12 ப்ளஸ் 3z பேருக்குன்னா 3z ஈக்குவல் டு 31. இப்போ பாருங்க 22 ஒரு 12 நம்பரை தனியாக கூட்டணும், இசட்டை தனியாக கூட்டணும். 22 ஒரு 12 கூட்டினா 34 மைனஸ் 4z ப்ளஸ் 3z அப்படின்னா மைனஸ் 1z. கரெக்டாக? ஏன்னா குறி வேறு வேறுன்றதால கழிக்கணும். 4ல் 3 போயிடுச்சுன்னா 1, பெரிய நம்பர் குறி மைனஸ் ஈக்குவல் டு 31. அப்போ மைனஸ் z ஈக்குவல் டு 31 ப்ளஸ் 34 அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் 34. ஸோ மைனஸ் z ஈக்குவல் டு 31ல் 34 போயிடுச்சுன்னா மைனஸ் 3, பெரிய நம்பர் குறி மைனஸ், அதனால அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ z ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 3. அப்போ இசட்டோட வேல்யூ 3ன்னு தெரிஞ்சிருச்சு. இது கண்டுபிடிச்சிட்டோம்னா மீதி எல்லாம் ஈஸி. இப்போ பாருங்க நம்ம y ஈக்குவல் டு என்ன வச்சிருக்கோம்? 4 ப்ளஸ் z வச்சிருக்கோம். தோமா yக்கு 4 ப்ளஸ் z. அப்போ y ஈக்குவல் டு 4, இசட்டோட வேல்யூ 3. அப்போ y ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 3 என்ன கிடைக்குது? 7. yக்கு வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. எக்ஸுக்கு என்ன வச்சிருக்கோம்னு பாருங்க, எக்ஸுக்கு 11 மைனஸ் 2zன்னு வச்சிருக்கோம். அப்போ x ஈக்குவல் டு 11 மைனஸ் 2z, இசட்டுக்கு 3, அப்போ ஈர் 3 6. ஸோ எக்ஸுக்கு என்ன கிடைக்குது? 11 மைனஸ் 6னா 5ன்னு கிடைக்குது. 3த்துக்கும் வேல்யூ தெரிஞ்சிச்சு, எக்ஸு ஒய் இசட். ஆக்சுவலாக இவங்க 3த்துக்கும் தனித்தனியாக வேல்யூ கேட்டு கீழே ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அவங்க கொடுத்தது எதுவுமே அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் எது வருது வரலன்னு பார்த்து சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது 3த்தையும் ஆட் பண்ணி கேட்டிருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு. அப்போ இது 3த்தையும் கூட்டணும், எக்ஸுக்கு 5, ஒய்க்கு 7, இசட்டுக்கு 3. 3த்தையும் கூட்டணும்னா 7 3 10, 10 5 15ன்னு கிடைக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ என்னன்னா ஆப்ஷன் டி 15. நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சரியா? ஸோ இது மாதிரி அவங்க வேற வழி கிடையாது. நம்ம இப்படி கேட்குறாங்கன்னா இவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணி தான் சொல்லி ஆகணும் பாருங்க. சரிங்களா? இங்கே நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஏற்கனவே 2 கொஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா? தேர்டாக நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 2x ப்ளஸ் 4y மைனஸ் 6z இதனுடைய மதிப்பு என்ன? 2x ப்ளஸ் 4y மைனஸ் 6zன் மதிப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொத்தமாக ஒரு 3 கேள்வி கேட்டிருக்கேன். அந்த 3 கேள்விக்கான ஆன்சர்ஸையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் நோட்லேயும் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களாம்மா? டெய்லியும் கேப் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போட்ட கொஷின்ஸை மறுபடியும் போடுங்க. சீசன் 1ல் கேட்டிருந்த கொஷினையும் நான் 10 டேவாக சேர்த்து ஒரு 50 கேள்விகளாக சேர்த்து உங்களுக்கு ஒரு நாள் போட்டுட்டே இருக்கேன். அந்த மாதிரி ரீசனிங் டைப்லையும் ஒரு 20 கேள்விகள் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். அதெல்லாமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேத்ஸுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 1லேருந்து 2 மணி நேரமாவது செலவு பண்ணிங்கன்னா தான் 25 அவுட் ஆஃப் 25 எடுக்க முடியும். எடுக்கலாம். நிறைய பேர் தாராளமாக இப்போ இந்த டெட் டிஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா உங்களை விட டஃப்பாக இருக்கும், டிஎன்பிஎஸ்சிக்கு எழுதுறவங்களோட. ஆனால் அதெல்லாமே நேற்று நிறைய குரூப்லோட போட்டிருந்தேன் பாருங்கள், அவ்வளோ பேர் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மேத்ஸுங்கிறது உங்களுக்கான டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது குரூப் 4 பொறுத்த வரைக்கும். நீங்கள் அப்போ அதுக்கேற்ற உழைப்பை கொடுத்தீங்கன்னா தாராளமாக இந்த குரூப் 4ல் பாஸ் பண்ணலாம். ஓகேவாம்மா? நாளைக்கு வேற ஒரு 10 கொஸ்டினோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.